அட்டகாசமான சுவையில் தக்காளி சேர்க்காம கார சட்னி இட்லி தோசைக்கு வேறு லெவலில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் அதை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. புளி கொட்டைகள் எதுவும் இல்லாமல் சுத்தம் செஞ்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 10 வரமிளகாவை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு லேசாக நிறம் மாறி வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கெட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. லேசாக இது கலந்து விட்டுட்டு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா அதே கடையில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கை நிறைய பூண்டு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுட்டு இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் வறுத்த உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஊற வச்ச புளியும் வரமிளகாயும் சேர்த்து அதில் இருக்க தண்ணியோடவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ வதக்கி இருக்கிற வெங்காயம் பூண்டியும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சிருக்க சட்னியை சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்டு கலந்து விட்டே இருக்குங்க. அட்டகாசமான சுவையில் கார சட்னி தயார். இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.